உலகத்துல ஒரு பொருளோட இன்னொரு பொருள் கண்டிப்பா பெட்டரா கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒரு பர்சனை விட இன்னொரு பர்சன் பெட்டரா கிடைப்பாங்க. இருந்தாலும் எங்க போய் தேடினாலும் அந்த பர்சன் காட்டின லவ் மாதிரி வேற யாருனாலும் காட்ட முடியாது. இப்ப நான் இது சொன்னதும் உங்க மைண்டுக்கு கண்டிப்பா ஒரு பர்சன் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள நினைச்சு 2 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரும். பொண்ணுங்க எப்பவுமே அதிகமா காயப்படுத்துறவங்கள தான் அதிகமா நேசிப்பாங்க. அதுவே ஒரு ஆண் நம்மள அதிகமா நேசிக்கிறான்னு தெரிஞ்சும் அவளைதான் அவன் அதிகமா காயப்படுத்துவான். இது ரெண்டுக்குமே ஒரே காரணம் தாங்க இருக்கு, அளவு கடந்த அன்பு. இஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சும் இஷ்டப்பட்ட ஆண்களோட வாழ்றாங்கல்ல, அவங்க தேவதைங்க. கரெக்டா? உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தேவதைங்க இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட அன்பை வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ. ரொம்ப மோசமான அடிக்ஷன் என்னன்னு தெரியுமா? ஒரு பர்சன் மேல நீங்க ஓவரா அடிக்ட் ஆகுறது தான். அவங்க கொஞ்ச நேரம் கால் மெசேஜ் எதுவும் பண்ணலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம போனே பாத்துட்டு இருப்போம். கரெக்டா? இதுக்கே இப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு நாள் அவங்க உங்க லைஃப விட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கள பத்தியான அடிக்ஷனே உங்களை தினம் தினம் உங்களை கொன்றுங்க. அதனாலதான் சொல்றேன், ஓவரா யார் மேலயும் அடிக்ட் ஆயிடாதீங்க. புரிஞ்சுதா? இது வேணும் அது கிடைச்சாதான் சந்தோஷமா, இது கிடைச்சாதான் சந்தோஷமா இருப்பேன். அப்படியே ஓடி 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 ஒரு கட்டத்துல நிம்மதி இருந்தா மட்டும் போதும்னு தோணுது. சந்தோஷமா இருக்க எதுவுமே தேவையில்லைன்னு அப்பதான் புரியுது. கரெக்டா? கிடைக்கும்னு நம்பின நாட்களை விட கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் விரும்பின நாட்கள் தான் அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். என்னமோ தெரியல, நீ பக்கத்துல இருந்தா மனசு லேஸ் ஆயிடுது. என்ன கண்ணடா இது? ஆண்களோட பணத்துக்கு ஆசைப்படாம நல்ல குணத்துக்கு ஆசைப்படுற பெண்களும் இருக்காங்க. பெண்களோட அழகுக்கு ஆசைப்படாம நல்ல மனசுக்கு ஆசைப்படுற ஆண்களும் இருக்காங்க. அழகுன்றது வெளி தோற்றத்துல இல்லங்க, உங்க மனசு அழகா இருக்கா அது போதுங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள விட்டு போகும்போது அவங்களுக்கு தெரியாது நமக்கு எவ்வளவு வலிக்கும்னு. நீங்க எந்த அளவுக்கு ஒரு பர்சனுக்கு அவைலபிளா இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ இருக்கவே இருக்காது. கரெக்டா? இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் நீங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றதுதான். நீங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டா உங்க லைஃப்ல எல்லாமே ஈஸியா ஆயிடுங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா ஃபெயிலியரை கிராஸ் பண்ணி தாங்க வந்திருப்பாங்க. அந்த ஃபெயிலியரை கிராஸ் பண்ணி வந்ததும் வேற ஒரு பர்சனா மாறி இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த ஃபெயிலியர்ல காணாமே போயிருப்பாங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு நீங்க தாங்க முடிவெடுக்கணும். சோ ஃபெயிலியரை கண்டு யாரும் பயப்படாதீங்க. உங்க நேம் ஏ லெட்டர்ல ஸ்டார்ட் ஆதா, அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க, எல்லார்கிட்டயும் ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசைர் வச்சிருப்பீங்க. உங்க ஆம்பிஷனே ஒரு ஹை லெவல்ல தான் இருக்கும். எல்லாருமே உங்களை பார்த்து அட்மைர் ஆவாங்க. கிரியேட்டிவிட்டி, இமேஜினேட்டிவ்ல நல்லா இருக்கும் உங்ககிட்ட. ரொம்ப கான்பிடென்டா இருப்பீங்க, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க, டைரக்டாவே சொல்லிடுவீங்க எது இருந்தாலும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்க பார்க்க அழகா இருப்பீங்க. கரெக்டா? கரெக்ட் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பாய்.